Hello friends, this is Deva4win27 welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு நியூ ஸ்டிட்ச் தான் கத்துக்க போறோம். Crochet Shell stitch. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. என்னோட வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் knot போட்டுக்கலாம். ஸ்லிப் knot போட்டதுக்கு அப்புறம் செயின்ஸ் போட்டுக்க போறோம். ஷெல் ஸ்டிட்ச்க்கு எப்பவுமே செயின்ஸ் போடும்போது மல்டிபிள் ஆஃப் 6 கவுண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 24, 18, 30, 60 ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் 6 இருக்கணும். ஸோ நான் இப்போ ஒரு 30 செயின்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ செயின்ஸ் போடுறீங்களோ அதோட லாஸ்ட்டாக இன்னொரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ 30 செயின்ஸ் போட்டுட்டேன். இன்னொரு செயின் போட்டுக்கிறேன். ஸோ 31. இப்போ இந்த ஹூக் இருக்க அந்த ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு நெக்ஸ்ட் அதாவது இது விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet ஸ்டிச். அதுக்கு அடுத்த 2 செயினை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். 1, 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்டில் வந்து 5 டபுள் crochet. டபுள் crochet ஸ்டிச் பின்னதுக்கப்புறம் அகெயின் 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச் அது அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் crochet. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஷெல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஷெல் ஸ்டிச்சில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இது வந்து பேசிக்கான ஷெல் ஸ்டிச். ஃபஸ்ட்டு ஷெல் ஸ்டிச் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் 2 செயின் வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் செயினில் 5 டபுள் crochet. டபுள் crochet பின்னதுக்கப்புறம் 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 1, 2 அதுக்கு அடுத்த ஸ்டிச் செயினில் ஒரு சிங்கிள் crochet. ஸோ இப்போ 2 ஷெல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட். ஸோ இதே மாதிரி தான் வந்து இந்த ரோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக 5 டபுள் crochet பின்னதுக்கப்புறம் ஒரு செயின் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு செயினில் நான் ஒரு சிங்கிள் crochet ஸ்டிச் பின்னிருக்கேன். ஸோ பேக் சைடில் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணி செகண்ட் கலரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச்
போட்டு ஆட் பண்ணிவிட்டு செயின் 3 1 2 3 செயின் 3 போட்டுட்டு அதே ஸ்டிச்லேயே 2 டபுள் crochet ஸ்டிச். ஸோ செயின் 3யோட சேர்த்து நமக்கு 3 டபுள் crochet. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஷெல் ஸ்டிச் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ அகெயின் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet. ஸோ ஃபஸ்ட்டு ஷெல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்டு ஸ்டிச்சில் 5 டபுள் crochet. போன ரவுண்டோட சிங்கிள் crochet போட்டிருப்போம் இல்லையா, அந்த சிங்கிள் crochet ஸ்டிச்சிலலாம் இப்போ வந்து 5 டபுள் crochet ஸ்டிச் நம்ம பின்ன போகிறோம். ஸோ 5 டபுள் crochet பின்னதுக்கப்புறம் ஸ்கிப் 2 ஸ்டிச், தேர்ட் ஸ்டிச்சில் சிங்கிள் crochet, 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். அடுத்த தேர்ட் ஸ்டிச்சில் 5 டபுள் crochet. அடுத்தது 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet. 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 5 டபுள் crochet. அடுத்தது 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் crochet, 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 5 டபுள் crochet. டபுள் crochet போட்டதுக்கப்புறம் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் crochet, அடுத்து 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்க ஒரு ஸ்டிச்சில் 3 டபுள் crochet. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த ரோ ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 3 டபுள் crochet போட்டோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி அந்த ரோ ஃபினிஷ் பண்ணும்பொழுதும் 3 டபுள் crochet. 2 and 3. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ கண்டினியூஸ் ரவுண்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து நம்மளுக்கு ஆஃப் ஷெல் ஸ்டிச் தான் வந்திருக்கு. ஸோ அகெயின் வேறு ஒரு கலரில் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஹூக் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அந்த ஸ்பேஸ்லேயே ஒரு சிங்கிள் crochet. ஸோ லாஸ்ட் ரவுண்டில் செயின் 3 போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் crochet போட்டிருக்கோம். அடுத்த 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 5 டபுள் crochet. ஸோ ஒவ்வொரு ரவுண்டுக்கும் வந்து ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஒரு ரவுண்ட் வந்து சிங்கிள் crochetல ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஒரு ரவுண்ட் வந்து டபுள் crochetல ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். 5 டபுள் crochet போட்டதுக்கப்புறம் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் crochet,
அகைன் 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு 5 டபுள் க்ரோஷே. ஸோ இதே தான் வந்து இந்த ரோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த ரோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரோ வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ரோ டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ரோ சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஷெல் ஸ்டிச். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், செகண்ட் வந்து டபுள் க்ரோஷே, தேர்டு சிங்கிள் க்ரோஷே, ஃபோர்த் ரவுண்டும் டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிகிட்டே போங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.